திருமணத்தை தாண்டிய கள்ள உறவில் காஞ்சிபுரம் முதலிடம். கோயிலும் அங்கதான். இந்த திருமணத்தை தாண்டிய கள்ள உறவும் காஞ்சிபுரம் தான். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். திருமணத்தை தாண்டிய கள்ள உறவில் காஞ்சிபுரம் முதலிடம். அதிர்ச்சியாக இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. காஞ்சிபுரத்தை தமிழ்நாட்டில் 2வது டெம்பிள் சிட்டி என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டில் முதல் இடத்தை பெறுவது டெம்பிள் சிட்டி கும்பகோணம். நிறைய சைவ வைணவர்கள் கோயில் நிறைய இருக்குது, தடிக்கு விழுந்த கோயில் தான். அதுமாதிரி காஞ்சிபுரத்தில் எடுத்துக்கொண்டாலும் சிவன் கோயிலும் இருக்கிறது, வைணவ கோயிலும் இருக்கிறது, அம்மன் கோயிலும் இருக்குது. காஞ்சிபுரத்தில் நம்ம காலையில் போய் இறங்கினோம்னா அன்று இரவுக்குள் எல்லா கோயிலையும் பார்த்துட முடியாது, அவ்வளவு கோயில் இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்து கோயிலை பார்க்க வேண்டும் விரும்புபவர்கள் பக்கத்தில் போகிறது காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் கற்றவர்கள் அறிந்த இடம் என்று வரலாற்று சொல்லப்படுது. காஞ்சிபுரத்துலாம் படித்தவங்க அதிகமாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதேமாதிரி காஞ்சிபுரம் சொன்னால் என்னது, பொம்பளைங்க வருது பட்டுப்புடவை, காஞ்சிபுரத்துக்கு போமா பட்டுப்புடவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காஞ்சிபுரம் பட்டுப்புடவையில் தான் ஒரிஜினல் தங்க ஜரிகை இருக்குன்னு சொல்லுவாங்க. மற்றதுலாம் எவர் சில்வரு வெள்ளி ஜரிகை இருக்கும். காஞ்சிபுரத்தில் மட்டும் சில குறிப்பிட்ட கடைகளில் ஐஎஸ்ஐ பிராண்டு மாதிரி தங்க ஜரிகை இருக்கும். விலை ஏன் எக்கச்சக்கமாக இருக்கும் சாமி. இங்கே நம்ம சாதாரண ஆள் போய் தங்க சரியை போட்ட பட்டுப்புடவை வாங்க முடியாது. அதனால் காஞ்சிபுரத்துலேயும் எங்கே பக்கம் பார்த்தாலும் அந்த புரோக்கர்கள் இருப்பாங்க. வாங்க சார் நல்ல ஜரிகை குறைஞ்ச விலைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இருப்பாங்க. நாம் தேர்ந்தெடுத்து நல்ல தேடையை நம்ம வாங்கினவங்ககிட்ட அறிஞ்சிக்கிட்டு போய் வாங்குவாங்க. காஞ்சிபுரம் என்றால் பட்டுப்புடவை. காஞ்சிபுரம் சிவாலயம்னா ஏகாம்பரநாதர். ஏகாம்பரநாதர் கோயிலில் எங்கள் அண்ணனே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அதனால் நான் காஞ்சிபுரத்துக்கு அடிக்கடி போனவன். அதுமாதிரி வைணவர் கோயிலும் இருக்குது. அதேமாதிரி அடிக்கடி காஞ்சிபுரத்தில் என்ன சண்டை வரும் தெரியுமா? இந்த நாமக்காரங்களில் 2 கோஷ்டி இருக்குது. இந்த கோலம் இந்த நாமம் போடுறாங்கள்ல, அதுலேயே 2 நாமம் இருக்குதுன்னு சொல்லி 2 பிரிவு சண்டை போட்டுப்பாங்க. இவ்வளோத்துக்கும் படித்தவர்கள் ஐயருக, படித்தவங்க வைணவர்கள், அப்படிப்பட்டவங்களே சண்டை போடுவாங்க, சாமிக்காக சண்டை போடுவாங்க. இதுவும் அங்கே இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி சமீபத்தில் கிடைத்த ஒரு செய்தி, இந்தியாவிலேயே திருமணத்தை தாண்டிய கள்ள உறவுகள் அதிகங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. கோயிலும் அங்கே தான். இந்த திருமணத்தை தாண்டிய கள்ள உறவும் காஞ்சிபுரம் தான் அப்படி என்பது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது வெளிநாட்டுக்காரன் ஒரு ஆப் வச்சுருக்கான். அங்கே திருமணத்தை தாண்டி உறவு கொள்ள விரும்புகிறவங்கெல்லாம் அந்த ஆப்பில் மெம்பர் ஆவாங்க. அந்த ஆப்பு எங்கே இந்தியாவில் அதிகமாக ஊடுருவிக்குன்னா காஞ்சிபுரத்தில் தான். ஷாக்காக இருக்குல்ல, ஆனால் அதான் உண்மை. திருமணத்தை தாண்டிய உறவுகளை அதிகமாக நாட்டம் செலுத்துபவர்கள் காஞ்சிபுரத்துக்காரங்க. அந்த ஆப்பு மூலமாக எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தோழி தேவை அப்படின்னு ஆண்கள் விளம்பரம் கொடுக்குறார்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும், நான் திருமணமானவள், ஆனால் எனக்கு என்னுடைய இன்பத்தை அதிகரிப்பதற்கு ஆண் தோழர்கள், பாய் ஃப்ரெண்டு தேவைப்படுகிறார்கள் என்று அதில் விளம்பரப்படுத்துகிறாங்க. அது பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எந்த சட்டம் போட்டு தடுத்து நிறுத்த முடியாது. மனங்கள், இரு மனங்கள் ஒன்றிவிட்டால் அதை யாரும் மாற்ற முடியாது. சமீபத்தில் கூட தலைவன் தலைவி படத்தில் அதுதான் கிளைமாக்ஸ். கதாநாயகன் விஜய் சேதுபதியும் கதாநாயகி நித்யா மேனனும் குடும்பிப்பிடி சண்டை போட்டுட்டு போய் கோர்ட்டில் போய் நின்று, கோர்ட்டில் சரி உங்கள் 2 பேருக்கும் வேறு எதை கொடுத்தாச்சு போங்க அப்படின்னு நீதிபதி சொல்லிடுவார், பெண் நீதிபதி. அடுத்த 2வது சீனில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. என்னவா இது, உனக்கு தான் டைவர்ஸ் ஆகிட்டுல? ஆமாம், டைவர்ஸ் ஆனால் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழக்கூடாதா? மனம் என்பது வேறு, மனங்கள் வேறு, உணர்ச்சிகள் வேறு. டைவர்ஸ் கொடுக்கப்பட்டவ தான் நான், ஆனால் எனக்கு விருப்பமாக இருக்குது என் புருஷனை, நான் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறா.
அந்த மாதிரி விவாகரத்துக்கு பிறகும் சேர்ந்துவார்கள் கணவன் மனைவியும் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் திருமணமாகி பந்தத்தில் இருக்கிறவர்களே கணவனுடன் அந்த பாடி டிமாண்டு என்கிற இன்பத்தை அனுபவிக்காமல் இருப்பதன் காரணமாக வேறு ஆண்களுடன் தொடர்பு கொள்கிறார்கள். இதில் ஆண் வேறு அல்ல, பெண் வேறு அல்ல, 2 பேருக்கும் பாடி டிமாண்ட் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இறைவனுடைய அருட்படையில் என்ன தெரியுமா, பெண்கள் அடங்கி போகிறார்கள். இதுதான் நம்ம வாழ்க்கை, சரியாக அனுபவிச்சு போவோம் அப்படி என்று அனுபவித்து போகிறார்கள் பெண்கள். இல்லை, என் வாழ்க்கை என் கையில் ஐயா, நான் இப்படித்தான் வாழ்வேன், எனக்கு சந்தோஷம் வேணும். என்ன 100 வருஷமாக இருக்க போகிறான், 40 வருஷம் இருக்க போகிறான், அதில் சந்தோஷமாக இருந்துப்போம் அப்படின்ட்டு நினைக்கிற பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இப்போ சமீபத்தில் கூட பேப்பரை படித்து பார்த்தோம்னா, காஞ்சிபுரத்தில் ஒருத்தன் கள்ள உறவு கொண்டிருக்கான். அந்த பெண்ணோட சகோதரர்கள் சேர்ந்து அவனை போட்டு தள்ளிட்டாங்க. வெப்பேடு என்ற காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் நடந்த சம்பவம். இப்படி தொடர்ந்து பல சம்பவங்களை பார்ப்போம். திருப்பெரும்பூர் தொகுதியில் திருமணமான ஒரு பெண் இன்னொருவருடன் கள்ள உறவில் இருந்ததால் அந்த கள்ள உறவில் ஈடுபட்ட இளைஞரை கத்தி, வீச்செறிவாள், அரிவாள் கொண்டு செதைச்சிட்டாங்க. முகம், கை, கால் எல்லாம் தனித்தனியாக எடுத்து சாவடிச்சிட்டாங்க. சமீபத்தில் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு. குன்றத்தூரில் ஒரு பொண்ணு அபிராமி. அந்த அபிராமிக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. 2 குழந்தைகளுக்கு தாய்க்கு பாடி டிமாண்ட் அதிகமாயிட்டு இன்னொருத்தனோட கள்ள தொடர்பில் இருந்துச்சு. அணியே நீ யாரு விடாமனா போயேன். குழந்தைகள் இருக்குங்கள, அந்த 2 குழந்தைகளை கழுத்தை நெறித்து கொன்று விட்டாள். இதற்கு சாட்சிபூர்வமாக நீதிமன்றத்தில் கோர்ட்டு போட்டாங்க, வழக்கு போட்டாங்க. அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திலே வந்த செய்திகளை பார்த்தா இப்படி தான் நிறைய இருக்குது. அதுவும் சுற்று வட்டாரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். மேரேஜ் டேட்டிங் செயலி ரெஜிஸ்டருக்கு எனக்கு இப்போ மணமகன் தேவை, மணமகள் தேவைன்னு விளம்பரம் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ டேட்டிங் செயலி என்று வந்திருக்கிறது. இது வெளிநாட்டில் அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாம் பிரபலம் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்கிறார்கள். உதாரணமாக சொல்லப்போனால், என்னுடைய குழந்தையும் என்னுடைய மனைவி குழந்தையும் சேர்ந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்கியத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி திருமணத்துக்கு பிறகு கணவனுடன் இன்பத்தை அனுபவிக்காத சிலர் இன்பத்தை தேடி அந்த டேட்டிங் செயலியில் சேர்றாங்க. இது கண்ணுங்காது மூக்கம் வச்ச மாதிரி நடக்கும். இதில் யார் அதிக இன்பத்தை பெறுகிறார்களோ அவர்கள் காசு கொடுப்பாங்க. இல்லை, நமக்கு இன்பமே போதும்னு நினைப்பவர்கள் இருவரும் மனதை ஒத்து அவர்கள் இந்த மாதிரி கள்ளத்தொடர்பில் இருக்கிறார்கள். பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் உண்மை. என்ன செய்கிறது, சட்டமே இதை அனுமதிக்கிறது. என்னென்னா, இன்னொருவருடைய மனைவியும் இன்னொருத்தியுடைய புருஷனும் கள்ள உறவு கொண்டால் தப்பில்லை. இருவரும் மனமொத்து இந்த விஷயத்தில் ஈடுபட்டால் தப்பில்லைன்னு சட்டமே சொல்லுது. அப்புறம் நாம் இன்னும் தமிழ் பண்பாடை பற்றி நான் பேசுறதுக்கு நமக்கு அருகதை இல்லை. ஏன்னா தமிழ் பண்பாடுங்கிறது அப்படிலாம் இருந்திருக்கு. ஆனால் அதே சமயத்தில் 5 பேரின் மனைவியாக பாஞ்சாலி வாழ்ந்த கதையும் நமக்கு தெரியும். பரமசிவனுடைய தலையில் ஒருத்தி, மடியில் ஒருத்தி வாழ்ந்ததாக நம்முடைய புராணங்கள் சொல்லுங்க. புராணங்களே இரு தாரத்தை ஒத்துக்கொள்கின்றன அப்படி சிலர் சொல்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ என்னென்னா, இப்படி ஒரு டேட்டிங் செயலி இருக்குது, அதை பயன்படுத்தாதீங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. இந்த மாதிரி உங்களை நீங்களே கெட்டுப்போகிற அளவுக்கு உங்களை மாற்றுகிற சங்கதிகள் டெலிஃபோனில் இருக்குது. அதை பயன்படுத்தாதீங்க என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயந்தானே தவிர உடனே டேட்டிங் அப்போ போய் ஓப்பன் பண்ணி அனுபவிங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.